மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே இணைந்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். முதல்ல இந்த பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்றப்போ, முதல் நாள் கூட்டத்தை அவர் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா கொடுக்குறாரு அப்படின்றப்போ, இன்னொரு பின்னணியா இல்லை இந்த ராஜினாமா ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த காலமானது 3 வாரத்துக்கு பதில் 4 வாரம் அப்படின்லாம் பிளான் பண்ணதா சொல்கிறாங்க. உங்களுடைய சோர்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன சார்? இல்ல, நிச்சயமாக இது இப்போ யாருக்குமே ஒரு தகவலும் கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது மோடியினுடைய பாஜக எப்படி ஒரு மக்களுடைய புரிதலுக்காக சொல்றேன், எப்படி ஜெயலலிதாவினுடைய அதிமுக இருந்ததோ ஏறத்தாழ அதே மாதிரி தான் நடத்தி கொண்டு போகிறார்கள். எப்படி நமக்கு யாருக்கும் ஒரு தங்க அதிமுக சார்பாக போட்டிடுவார் என்று யாருக்கும் எண்ணம் இல்லையோ, எப்படி ஒரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக உட்கார வைக்கப்படுவார் என்று யாருக்கும் தெரியவில்லையோ, அந்த காலத்துல கூட பலரும் நம்ம நாயனார் பத்தி பேசணும், இந்த மாதிரி எவ்வளவோ நபர்களை பத்தி பேசணும், அதற்கான விளக்கங்களும் கொடுத்தோம். ஒரு அஸ்ட்ராலஜி விளக்கம் கூட கொடுத்தோம் நாயனாருக்கு பொறுத்தவரை. அப்படி நிலைமைதான் இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறது. பாஜக லீக்ஸ் கிடையாதுங்க. நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செலக்ஷன், அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எங்கெல்லாம் இருந்து நாம் ஸ்பெகுலேட் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் கடைசியில ஒரு திரௌபதி முர்மு அவங்க லிஸ்ட்லயே கிடையாது. யாருடைய லிஸ்ட்லயுமே யாருமே ஸ்பெகுலேட் பண்ணாத ஒரு நபர் தான் கடைசியில உட்கார்றாரு. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் என்ன நடந்தது என்பது நமக்கு யூகங்களுடைய இல்லை ஏதாவது நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வருது. 7 மணிக்கு நைட் ஜெயராம் ரமேஷ் என்ற காங்கிரஸ் தலைவர் நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் கிட்ட ஜெய்தீப் தன்கர் கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பாஜகவில் யார் அமைச்சர்கள், யார் குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ, இதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தொடர்ந்து நீடித்து வருகிறது அப்படின்றதான் முந்தைய தேர்வுகள் காட்டுது அப்படின்னு திரு ஆர்கே தன்னுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டதை நம்ம கேட்டோம். குடியரசு துணை தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த அவை அப்படின்றது மத்திய அரசுக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, மாநிலங்களவையில் இந்த முறை அதிக விவாதங்களுக்கு உட்பட்டதாக, குறிப்பாக நாம் நடத்திய இந்த தாக்குதலாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விவாதம். அதற்குள்ளாக திரு ஹரிவன்ஸை வைத்து இந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்களா, இல்லை தேர்தல் ஆணையம் நாங்கள் இதற்கான முஸ்தீபுகளில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் அப்படின்றாங்க, இல்லை ஆகஸ்ட்டுக்கு முன்பாக கூட எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் கூட சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னணியில் ஜெகதீப் தன்கர் இடத்துல வேறு ஒருவரை வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார் என்ற கேள்வியை சிலர் எழுப்புறப்போ, ஜெகதீப் தன்கர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொடுத்து அந்த மனுவை வாங்கி கொண்டார். அந்த மனுவின் மேலே அடுத்த நாள் தீர்மானம் வர இருந்தது. இதை அறிந்து கொண்ட மத்திய அரசு அவரை ராஜினாமா செய்ய நிர்பந்தித்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அது யஷ்வந்த் வர்மா, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான அந்த மசோதா, ஸோ அது தொடர்பான மசோதாவை அவர் எடுத்ததில் சட்ட மீறல் இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டி அவர் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார் அப்படின்றதும், இல்லை உடல்நிலையை காரணமாக காட்டி அவர் ராஜினாமா செய்தார் அப்படின்ற 2 தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.